வணக்கம். என் பேர் தட்சிணாமூர்த்தி. ஒரு 25 இயர்ஸாக ஐடி ஃபீல்டில் இருக்கேன். ஓனாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த மாதம் டிசம்பர் 17, 18, 2016 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் சத்குருவுடன் ஈஷா யோகா ஒரு யோகா கிளாஸ் தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. சத்குருவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய டிவி சேனலில் இந்த தியானலிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கோயம்புத்தூரில் இருக்கிறது, இது எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு யோகா கிளாஸ் எடுக்கிறாரு. இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு, நான் நிறைய பேர்கிட்ட போயிட்டு கேட்பேன், இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குங்க, நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, சார் நான் இந்த காரணத்தினால நான் அட்டன் பண்ணல, அந்த காரணத்தினால அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமான 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, வயசு. சார் யோகாவுக்கெல்லாம் இப்போ என்ன சார் அவசரம் அப்படிங்கிற மாதிரி வயசை ஒரு காரணம் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யோகா அப்படிங்கிறது ஒரு 12 வயசு ஆயிடுச்சுனாவே 12 வயசுலேருந்து நம்ம கூடவே பிரயாணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் யோகா. அந்த யோகாவை என்ன காரணத்தினாலேயோ தெரியல, படின்னு சொல்லி நம்ம கிளாஸில் ஸ்கூலில் ஃபோர்ஸ் பண்ணதுனாலையா இல்லை என்ன காரணம்னு தெரியல, நமக்கு யோகாங்கிறத தள்ளி வச்சிட்டோம். ஆனால் அப்படி இல்லை, நம்ம கடைசி காலம் வரைக்கும் 12 வயசுக்கு மேலே நம்ம அந்த யோகாவை பற்றி தெரிஞ்சு எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது. திடீர்னு ஒரு 60 வயசுக்கு மேலே நான் உட்காந்து யோகா பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வேண்டாம். 2வது கேள்வி என்ன அப்படின்னா, யோகா பண்ணால் எதுக்கு என்னை சாமியாராக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒன்றும் நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ண உடனே நீங்கள் சாமியார்லாம் ஆகிட முடியாது. உடனே ஞானம் ஆகிட்டு உடனே நீங்கள் காட்டுக்கு போயிடுவீங்க. அப்படியெல்லாம் அந்தளவுக்கு அது ஈஸியான விஷயம் நினைக்காதீங்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் கிளாஸில் நம்ம அட்டன் பண்ணோன்னா நம்ம சாமியார் ஆகிடுவோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது முழுக்க ஆரோக்கியமானது, மன நிம்மதியானது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சயின்டிஃபிக்கலாக அனலைஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் யோகாலாம் பண்ணுங்கள், முடிஞ்சதுன்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போது சஜஷன் பண்ணுற அளவுக்கு அது வளர்ந்துருக்கு. அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சாமியார் ஆகிறதுக்கு உண்டான எந்த முயற்சியும் நம்ம பண்ண போகிறது இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ரீசன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ். இப்போ ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுங்களேன், கோயில் அப்படின்னா உடனே ஒரு சிலையை வச்சோன்னே போய் நம்ம சாமி கும்பிட மாட்டோம். அதுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் பூஜை அது இதுன்னு சொல்லி பண்ணி அந்த சிலைக்கு ஒரு எனர்ஜைசேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இனிஷியேஷன்னு சொல்லுவாங்க. அது பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம கேள்வி கூட பட்டிருக்கலாம். ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் அது நமக்கு ரொம்ப தேவை, நம்ம நல்லா மெடிடேஷன் பண்ணணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம். ஸோ இந்த சத்குருவின் மூலமாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அந்த வாய்ப்பை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அந்த காலத்திலலாம் இந்த இனிஷியேஷனுக்காக காடு மேடெல்லாம் போய் அவர் கூடயே ஒரு 10-12 வருஷம் இருந்து அதுக்கப்புறம்லாம் தான் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இனிஷியேஷனே வாங்க முடியும். ஆனால் இப்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு 2 நாளையில் அந்த மெடிடேஷனுக்கு உண்டான இனிஷியேஷன் ப்ராசஸ் நமக்காக பண்ணுறாரு. அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சார் இந்த மெடிடேஷனால் என்ன சார் பெனிஃபிட் அடைய போகிறோம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். எதுவுமே வேண்டாம். எதுக்கு ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்து இந்த 2 நாளையில்
நம்ம செலவு பண்ணுற இந்த 2 நாளைக்கு ஒரு பெனிஃபிட் தேவையா? நம்ம காலேஜில் எத்தனையோ வருஷம் படிக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் இத்தனை வருஷம் இருந்து பார்த்துட்டோம். 2 நாள் யார் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உலகம் முழுசும் இந்த ஏஜ்லேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதரை வந்து அவர் என்ன தான் சொல்லி கொடுக்குறாருன்னு பார்க்க போகிறோம். நிறைய ஃபாரினில் போயிட்டு யூனிவர்சிட்டிஸில் நிறைய வந்து ஒரு பெரிய ஐநா சபையில் கூட இவர் போய் பேசியிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் கூட ஒரு 2 நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுல என்ன வந்து நடக்க போகுது? அதுலேயே ஒரு பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார். இந்த ஏஜில் ஆரோக்கியமாக இவ்வளோ சுறுசுறுப்பாக இவ்வளோ வேலைகள், அவர் நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு, இடைவிடாமல் வேலை பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கூட ஒரு 2 நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக அதனுடைய சூழ்ச்சியும் நமக்கு கிடைச்சதுனாவே போதும். பெருசாக ஒன்றும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. இன்னொன்று நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, இவருடைய கிளாஸில் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது. நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நம்ம என்டர் ஆகிறதுல இருந்து இப்போ 2 நாள் அப்படின்னா என்ன டைமில் என்டர் ஆகிறோமோ அப்போயிலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் ஒவ்வொரு ½ என்ன நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பிளான்டாக நடக்கும், அக்யூரேட்டாக நடக்கும். அதை நம்ம வாட்ச் பண்ணி அதை நம்மளுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னாவே போதும், நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். நம்ம இந்த மெடிடேஷனெல்லாம் நம்ம அதை அச்சீவ் பண்ணுறோம், இதை அச்சீவ் பண்ணுறோங்கிறதுலாம் 2வது. அந்த பேச்சுக்கே நான் வரல. அது இம்மெட்டீரியல். நம்ம வந்து கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியாத சில விஷயங்களை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன் இதுதான். இந்த மெடிடேஷன் கிளாஸுக்கு போகிறதுனால அங்கே இருக்கிற டிசிப்ளின், அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரை என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நல்ல பெனிஃபிஷியலாக தான் இருக்குது. அதனால் அந்த விஷயம் நமக்கு போதும், பெருசாக ஒன்றும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன கைட்லைன் மட்டும், நம்மளை சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் போயிட்டு இருந்தாங்க. அந்த தாத்தாவுக்கு எதிரில் ஒரு பிச்சைக்காரர் வந்து, ஐயா எனக்கு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, கையில் இருக்கிற காசை அவர்கிட்ட போட்டுட்டு அவர் காலை தொட்டு வணங்கிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த பேரனுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த தாத்தா வந்து அந்த ஊர்லேயே பெரிய ஆள், நிறைய பணம் இருக்குது, இன்னும் அவர் நிறைய படித்து வேறு இருக்கிறாரு. இவர் ஏன் ஒரு பிச்சைக்காரனுடைய காலில் போய் விழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரனுக்கு தாத்தா கிட்ட கேட்குறான், என்ன தாத்தா இப்படி ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாத்தா சொன்னார், தம்பி, நம்ம ஒருத்தர் வணங்குறதுக்கு நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு பெரிய ஆளாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து ஒரு பெருசாக வானத்திலேருந்து நம்ம எதையும் கொண்டு வரல, எல்லாமே இங்கே இருக்கிறது தான், இங்கே கற்றுக்கிட்டது தான். நான் ஒன்றும் இல்லைன்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும், எதையும் எதிர்பார்க்காத எண்ணம் இருந்ததுனாவே போதும், நம்ம மற்றவங்களை வணங்கலாம். நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு பெரிய ஆளாக இருந்தால் தான் வணங்கணுன்றது இல்லை. அது ஒரு சின்ன செடி கொடி மரமாக இருந்தாலும் நம்ம வணங்க முடியும். ஏன்னா நான் ஒன்றும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் ப்ராசஸ். நம்ம அங்கே போய் உக்காரோம், எனக்கு என்ன நடக்கும், என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த ப்ராசஸில் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குமா? இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா போய் நம்ம ஒரு சின்ன குழந்தை மாதிரி உக்காந்துக்கணும், சரண்டர் ஆகிட்டு உக்காந்துக்கணும். இந்த 2 நாள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா போதும். இந்த 2 நாளை நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான். தேங்க்யூ.